தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் KineMasterோட எடிட்டிங் டியூட்டோரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எடிட் வந்து பார்த்திங்கன்னா செம மாசாக இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரி எடிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத விட உங்களுக்கு ப்ளே பண்ணியே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த எடிட் பார்த்தீங்கன்னா செம மாசாகவே இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஈஸியாகவே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் சோஷியல் மீடியாலேயோ இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வச்சிங்கன்னா செம மாசாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி இந்த எடிட் எப்படி நம்ம KineMasterல பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட KineMaster அப்ளிகேஷன் இல்லைனா பரவாயில்ல, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் KineMaster இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஸ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் சென்டராக ப்ளஸ் மாதிரி ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி முதல்ல உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1:1 அதாச்சும் இன்ஸ்டாகிராம் ரேஷியோவில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ ஆப்புக்குள்ளே போன அப்புறம் மேலே மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸ் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோட்டோ இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக சூஸ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ 1:1 ரேஷியோ இல்லவே இல்லை. ஸோ இதை நம்ம 1:1 ரேஷியோக்கு மாற்றணும். அது எப்படின்னா, முதல்ல இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிசர் மாதிரி ஐக்கான் இருக்குது. அது பக்கத்தில் பாருங்கள் கிராப் பண்ணுற மாதிரி ஐக்கான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் இன் பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா ஃபோட்டோக்குமே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபோட்டோக்குமே அது மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ எல்லா ஃபோட்டோமே 1:1 ரேஷியோக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த விஷயம் நீங்கள் பண்ணி முடிச்ச அப்புறம் அடுத்தது KineMasterோட ஸ்டோருக்கு நீங்கள் போகணும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் மாதிரி ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்த அப்புறம் இங்கே தேர்ட் ஆப்ஷனில் மாடர்ன் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் டச் பண்ண அப்புறம் உங்களுக்கு எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ ஸ்ப்ரெட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது ஃபோட்டோ ஸ்ப்ரெட்டு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் இன்னும் பண்ணாததுனால உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் உங்கள் KineMasterல ஆட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்த அப்புறம் முதல்ல ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் டச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க எஃபெக்ட் எல்லாமே காமிக்கும். அதில் ஃபோட்டோ ஸ்ப்ரெட்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ண அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த சைட்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா முதல்ல இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஆகும். ஸோ இது பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் டைட்டில் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டாட் மட்டும் கொடுத்துருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த டைட்டில் க்ளீனாக தெரியும். ஸோ நீங்கள் டைட்டில் கொடுக்காம ஒரு டாட் மட்டும் வச்சிங்கன்னா அந்த டாட் அவ்வளோ சீக்கிரம் யாரு கண்ணுக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு டாட் மட்டும் கொடுத்துட்டு இதை ஓகே பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டாட் கொடுக்குறேன். ஸோ டாட் கொடுத்து முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஓகே ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி அடுத்த ஃபோட்டோக்கு அதுக்கு அடுத்த ஃபோட்டோக்கு அதுக்கு அடுத்த ஃபோட்டோக்கு இது மாதிரி எல்லா ஃபோட்டோக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எஃபெக்டை கொடுத்துருங்க. எஃபெக்டை கொடுத்து முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் மியூசிக் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஆடியோன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோ எல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக்கை இந்த வீடியோவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் கொடுத்துருங்க. டிக்
கொடுத்த அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே ஷேர்னு சொல்கிற ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி KineMasterோட எடிட்டிங் டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா KineMasterோட எடிட்டிங் டுட்டோரியலும் போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.